மார்னிங். முன்னாடி மகேஷ் போயிட்டுருக்காரு, நான் அவர் பின்னாடி வந்துட்டுருக்கேன். ஸ்போர்ட் ஆஃப்டர் லாங். ஆமாம். ஸோ அப்படியே போகும்போதே அவர் நம்மளை சொல்லிட்டுருக்காரு. இங்கே நான் இந்த ஜெட்டிஸ்க்கெலாம் அவர் நிறைய டைம் வந்து லைஃப் ரவுண்ட்லாம் போட்டு நிறைய மீன் பிடிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு ஸ்போர்ட்ஸ் வெரி வெல். கைஸ், இந்த விண்டலையும் நம்மளுக்கு ஒன்றும் அடிக்கல. பட் வழக்கம் போல் மகேஷ் ப்ரோ இன்றைக்கி ஒரு களவான தூக்கிட்டார். nicely hooked kalawan. I was just casting, going to throw this, and my store landed another fish. Decent size. Okay. இது வேற ஜிடி இது வேற ஜிடி தான். அதேதான். இல்லை இது புதுசா இருக்கு. பிகே ஜிடி. பிகே ஜிடி தான். ஓ ஆமாம் ஐயா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? ஆமாம். ஐஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜிடி. பிகே ஜிடி கைண்ட் ஆஃப் ஜிடி, பட் நம்ம தான் பிடிக்கலாம் பார்ப்போம். இறங்கிக்கிறேன். ஓகே வேணாம், நான் இறங்கிக்கிறேன். Yeah. ஆல்வினோட ஹூக் அண்ட் ஜோனி ப்ரோவோட ஜிக். மகேஷ் ப்ரோ நானும் தான் 3 மணிக்கு பிடிச்சோம். ஸோ மகேஷ் ப்ரோ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த அழகான குரூப்பரை பிடிச்சாரு. பட் எதுவும் அடிக்குமோ அடிக்காதான்னு தெரியாதனால நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணல. பட் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இது பிடிச்சாரு. இந்த பாறையோட பேர் என்னன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர். பாறையில் இது வேறு ஃபீச்சர். ஐ திங்க் முண்டக்கண்ணி பாறை தான் நம்ம சம்திங் அந்த மாதிரி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இதான்னு தெரில. பட் இது டிஃப்ரெண்ட் ஃபீச்சர். அப்புறம் இந்த பாறை இப்போ நான் பிடிச்சேன். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ மகேஷ் தான் சொன்னார், இல்லை ட்ரை பண்ணுங்கள் ஏதாச்சும் அடிக்குது. ஆனால் இப்போ ட்ரை பண்ணால் மீன் அடிக்கும். பட் ஆல்ரெடி லீட்டர் லைன் கட்டினால கட்டுறதுக்கான மனசில் கிளம்புறோம். 2 பாறையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இதோட ஃபேஸ் பாருங்கள், இதோட ஃபேஸ் பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸ். என்ன ஸ்பீஷிஸ் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுறேன்.